பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமீன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சந்தோஷத்தை உண்மையா அனுபவிக்க முடியும், பரலோகத்தின் பாக்கியத்தையும் பெற முடியும். அதாவது எளிமையுள்ளவர்கள். இந்த பெருமையுள்ளவர்களுக்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்பார். வெளியில பேசுறது, நடக்கிறது, இது எல்லாம் ரொம்ப தாழ்மையா காண்பிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பெருமை இருக்கும். அப்போ இருதயத்துல ஒரு தாழ்மை இருந்து எளிமையோடு நடந்து கொள்ளணும். ஆவியில் எளிமை உள்ளவர்களா, தாழ்மை உள்ளவர்களா இருக்கணுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டு ஆண்டவர் உறவாடின எல்லாருமே எளிமையா நடந்து கொண்டாங்க, தாழ்மையா இருந்தாங்க. இதை நம்ம வேதத்திலையும் பார்க்குறோம். எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எதனாலும் கரெக்டாக தான் செய்வேன், எதை பேசினாலும் கரெக்டாக தான் பேசுவேன், என்னுடைய ஆவிக்குரிய லெவல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் இடைவிடவே மாட்டார். எளிமையாக இருங்க. எவ்வளோ பெரிய அனுபவம் இருந்தாலும் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாராம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க. பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தையும் அனுபவிப்பீங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நான் தாழ்மையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், பெருமைக்கு இடம் கொடுத்துடவே கூடாதுப்பா. எப்பவும் தாழ்மையாக நடந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.